நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற உயிரே படத்தின் பாடல் மூலமாக தமிழக மக்களின் நெஞ்சில் உயிராக கலந்த பிரீத்தி ஜிந்தா வெறும் நடிகையாக மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் மிக்கவராகவும் இருந்து வருகிறார். அழகு மட்டுமல்லாமல் அறிவும் ஆர்வமும் பிரீத்தி ஜிந்தாவிடம் இருப்பதால் தான் அவர் ஒரு சிறந்த தொழிலதிபராகவும் விளங்கி வருகிறார். 2007 ஆண்டு இறுதியில் முதலாக IPL என்ற ஒரு கான்செப்டை 2008 ஆண்டு BCCI தொடங்கப் போகிறது என்ற செய்தி வெளியானது. அப்போது நடிகரும் பத்திரிகையாளருமான நடிகர் ரஜினியை அழைத்து IPL என ஒரு தொடர் வருகிறது, அதில் சென்னை அணியின் மீது முதலீடு செய் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ரஜினி அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதே காலத்தில் பிரீத்தி ஜிந்தா புத்திசாலித்தனமாகவும் விலை மதிப்பு குறைந்த பஞ்சாப் அணி மீதும் முதலீடு செய்தார். பிரீத்தி ஜிந்தா 2008 ஆண்டு IPL தொடங்கப்பட்ட போது அப்போது கிங்ஸ் 11 பஞ்சாப் என்று அழைக்கப்பட்ட அணியை மோஹித் ஃபர்மன், நெஸ் வாடியா மற்றும் கரண் பால் ஆகியோருடன் இணைந்து வாங்கினார். அப்போது அணியை 659 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. திரையுலகில் ஒரு வெற்றிகரமான நடிகையாக இருந்த பிரீத்தி கிரிக்கெட் மீதான தனது ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக IPL அணியின் உரிமையாளராக பொறுப்பேற்றார். அவரது ஆரவாரமான ஆளுமை, அணியை ஆதரிக்கும் உற்சாகம் மற்றும் ரசிகர்களுடனான நெருக்கமான தொடர்பு ஆகியவை அவரை IPL ரசிகர்களின் பிரியமான நபராக மாற்றியது. ஆனால் பஞ்சாப் போன்ற ஒரு அணியை 18 ஆண்டுகளாக வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பஞ்சாப் அணி மீது பல பொருளாதார சிக்கல்கள், விதிமீறல் புகார்கள் எழுந்தன. அதே சமயம் பஞ்சாப் அணி பெரிய அளவில் களத்திலும் சாதிக்கவில்லை. 18 ஆண்டுகால IPL வரலாற்றில் வெறும் 2 முறைதான் பஞ்சாப் அணி ஃபைனலுக்கு சென்றிருக்கிறது. பஞ்சாப் அணியில் கெயில், மேக்ஸ்வெல், ஷேவாக், KL ராகுல், அஸ்வின், யுவராஜ் சிங், கில்கிரிஸ்ட் போன்ற பல ஜாம்பவான்கள் அணியில் இருந்தும் பெரிய அளவுக்கு சோபிக்கவில்லை. இதற்கு காரணம் கிரிக்கெட்டுக்கான யுக்தியை வகுப்பதில் பல தவறுகளை அந்த அணி செய்திருக்கிறது. ரிஷப் பண்ட் போன்ற வீரர் எல்லாம் வெளிப்படையாகவே பஞ்சாப் அணி தம்மை ஏலத்தில் எடுத்து விடுவார்களோ என்று பயந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த அணியின் செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இதை அனைத்தையும் மீறி நாம் வளர்த்தெடுத்த பஞ்சாப் அணியை கைவிட்டுவிடக் கூடாது என போராடுகிறார் பிரீத்தி ஜிந்தா. IPL மெகா ஏலத்தில் அதிக அளவு பணம் இருந்தும் பலரும் அவர்கள் ரிஷப் பண்டை தான் தேர்வு செய்வார்கள் என நினைத்த நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்தனர். இதே போன்று ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங்கை பயிற்சியாளராக நியமித்து புத்தம் புதிய IPL அணியை உருவாக்கினார் பிரீத்தி ஜிந்தா. IPL தொடரில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சர்வதேச வீரர்கள் இருந்தால் மட்டும் போதாது, திறமை வாய்ந்த வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளம் வீரர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரீத்தி ஜிந்தா முயன்றார். அப்படித்தான் பிரீத்தி ஜிந்தா ஸ்கவுட்டிங் டீம் ஒன்றை உருவாக்கினார். இந்த அணிதான் பிரப்சிம்ரன் சிங், பிரயான்ஷ் ஆர்யா, ஹர்ஷ்தீப் சிங், தற்போது டெல்லிக்கு விளையாடிய ஆஷ்டோஸ் சர்மா போன்ற வீரர்களை கண்டெடுத்தது. தற்போது இருக்கும் பஞ்சாப் அணியில் 6 வீரர்கள் அன்கேப்டு வீரர்கள் என்றால் பஞ்சாப் கிங்ஸ் அணி எதிர்காலத்தை மையமாக வைத்து எப்படி ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது மட்டுமல்லாமல் பஞ்சாப் அணி ஓனர்களுக்குள் இருக்கும் போட்டி என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பிரீத்தி ஜிந்தா மற்றும் கரண் பவுலை தவிர்த்துவிட்டு மற்ற 2 ஓனர்கள் நடத்திய பொதுக்குழுவில் பிரீத்தி ஜிந்தா மற்றும் கரண் பவுலை தவிர்த்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கடுப்பான பிரீத்தி அதனை சட்ட ரீதியாக முன்னெடுத்து அவருடைய உரிமையை கோரியிருக்கிறார். இதற்கு முன்பு நிஸ்வாடியா எனும் மற்றொரு உரிமையாளர் தன்னை தகாத முறையில் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று பிரீத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. என்னதான் சக ஓனர்களுடன் பிரச்சனை, பெரும் சிக்கல் என்றாலும் பஞ்சாப் அணி மீது அவருக்கு இருக்கும் காதல் என்பது என்றுமே குறைந்தது இல்லை. 18 ஆண்டுகளாக சினிமா ஷூட்டிங்கையும் தள்ளி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதம் IPL போட்டிக்காக ஒத்தி வைத்து பின் ஒவ்வொரு போட்டிக்கும் மைதானத்திற்கு வந்து ஒவ்வொரு வெற்றி தோல்விக்கு பின்னாலும் அணிக்காக நின்று சிரித்த முகத்துடனும் வீரர்களுக்கு அரவணைத்து ஆறுதல் அளிப்பதும் என கிரிக்கெட்டின் அரசியாகவே விளங்குகிறார் பிரீத்தி ஜிந்தா. பிரீத்தி ஜிந்தாவுக்காக பஞ்சாப் அணி ஒரு முறையாவது கோப்பையை வெல்லட்டுமே என்று எதிரணி ரசிகர்களும் கூட நினைக்கும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் இருக்கின்றன. அதுதான் பிரீத்தி ஜிந்தாவின் வசீகரம்.